பாமக நிறுவனர் ராமதாஸ் நேற்று தன் மீது பகிரங்க குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் மாவட்ட நிர்வாகிகளுடன் அன்புமணி ஆலோசனையினை நடத்தவுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டம் இன்றைய தினம் நடக்கவிருப்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படவிருக்கிறது? விவரங்கள். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் தான் நேற்றைய தினம் பகிரங்கமாக ராமதாஸ் சில குற்றச்சாட்டுகளை அன்புமணி மீது முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் தான் திடீரென இந்த நிர்வாகிகள் கூட்டத்திற்கு அன்புமணி ஏற்பாடு செய்திருக்கின்றார். அதிலும் குறிப்பாக ஒரு நாள் மட்டுமல்லாமல் மொத்தமாக 3 நாட்கள் அடுத்தடுத்து இந்த நிர்வாகிகளுடனான சந்திப்பை அன்புமணி மேற்கொள்ளுகின்றார். எனவே பல்வேறு முக்கிய விஷயங்கள் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்திலே அன்புமணி நிர்வாகிகளுடன் ஆலோசிக்க இருக்கின்றார். அதன்படி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகம் தொடர்பாக பேசப்படும் எனவும், அது மட்டுமல்லாமல் அன்புமணி ராமதாஸ் மேற்கொள்ள உள்ள சுற்றுப்பயணங்கள் குறித்த அந்த இறுதி நிலவரங்களை உறுதி செய்வதற்கான ஒரு கூட்டமாக இது நடைபெறும் என்று சொல்லப்பட்டாலும், உட்கட்சியில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு குழப்பங்கள் தொடர்பாக பேசி தீர்வு காணக்கூடிய ஒரு விதமாகவும் இந்த கூட்டத்தில் சில கருத்துக்கள் பேசப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்று மொத்தமாக 11 மாவட்டங்களுடைய நிர்வாகிகள் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றார்கள். ஏற்கனவே மருத்துவர் ராமதாஸ் தனியாக கூட்டங்களை நடத்தி வருகிறார். அந்த கூட்டங்களில் மிக சொற்பமான அளவிலேயே ஜி.கே. மணி உள்ளிட்ட 1-2 மூத்த தலைவர்கள் மட்டுமே பங்கேற்று வருகின்றார்கள். இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் தனக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அன்புமணி இதை பயன்படுத்துகின்றார் என்று சொல்லப்படுகின்றது. அதன்படி அன்புமணி தான் அழைப்பு விடுக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாநில துணைத் தலைவர்கள் என்று பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து நிலை பொறுப்பாளர்களையும் இந்த கூட்டங்களுக்கு வர செய்து பாட்டாளி மக்கள் கட்சி என்பது முழுவதுமாக தன்னுடைய கட்டுக்குள் தான் இருக்கின்றது என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவே இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாக சொல்லப்படுகின்றது. அதற்கேற்ப சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகள் தற்போது வருகை தர தொடங்கி இருக்கின்றார்கள். அன்புமணி அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களுடைய அனைத்து மாவட்ட செயலாளர்களும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த கூட்டத்திலே ராமதாஸ் அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் தொடர்பாக அன்புமணி பேசுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஏனென்றால் பல்வேறு மாவட்ட செயலாளர்களை நாம் கேட்கும் பொழுது ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் அது குறித்து அன்புமணி விளக்கமளிப்பார் என்று எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளனர். நன்றி ராஜகுமரன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.